இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு தேர்வுகளுக்கான முடிவுகள் நாளை வெளியாக உள்ளன. இச்சூழலில் தேர்வுகள் எப்படி நடந்தன, முடிவுகள் குறித்த மாணவர்களின் எதிர்பார்ப்புகள் என்ன பார்க்கலாம். வெள்ள பாதிப்பிற்கு முன்பே வினாத்தாள்கள் வடிவமைக்கப்பட்டு விட்டன என்பதை அறியாமல் தேர்வு எளிதாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் தேர்வை அணுகிய மாணவர்களுக்கு இந்த முறை சற்று ஏமாற்றம்தான். மொழி பாடங்கள் முடிந்து முதல் முக்கிய பாடத்தேர்வாக நடந்த வேதியியல் தேர்வின் கடினத்தன்மை மாணவர்களுக்கு வேதனையை அளித்தது. அதனைத் தொடர்ந்து நடந்த கணித பாடத் தேர்வும் சற்று கடினமாகவே உயிரியலாவது கை கொடுக்கும் என மாணவர்கள் எண்ணினர். ஆனால் அதிலும் விலங்கியல் தேர்வு கடினமாக இருந்ததாக கூறினர் மாணவர்கள். சென்டம் எதிர்பார்க்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சென்டம் வராது, பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே பாவம். ஸ்டாண்டர்டா தான் வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த லெவலுக்கு மார்க் வராது. தமிழ் இங்கிலீஷ் மட்டும் தான் எங்களுக்கு ஈஸியாக இருந்தது, மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே கஷ்டமாக இருந்தது. பயாலஜியில் பாட்னி மட்டும் தான் எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஒன்றுமே தெரியாத மாரி பேப்பர் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அச்சுப்பிழை மற்றும் பாடத்திட்டத்தில் இல்லாத கேள்விகள் இடம்பெற்ற வேதியியலில் 6 மதிப்பெண்களும், கணித தேர்விற்கு 6 மதிப்பெண்களும் கருணை மதிப்பெண்களாக வழங்கப்பட்டுள்ளன. வழக்கமாக மே மாதம் முதல் வாரத்திலேயே வெளியாகும் +2 முடிவுகள் இந்த ஆண்டு சற்று தாமதமாக வெளியாகிறது. இதனால் தேர்ச்சி விகிதத்தில் குறைவிருக்குமோ என்ற அச்சமும் மாணவர்களிடையே நிலவுகிறது. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் எப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும், அதுதான் கரெக்ட். எப்படி எலெக்ஷன் டேட்டை அனௌன்ஸ் பண்ணி கவுண்டிங் டேட்லையும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அதே நடைமுறையை தான் +2 பொது தேர்வுகள்லையும் அவங்க கடைபிடிக்கணும். நிறைய மாணவர்கள் வெளிநாட்டு கல்விக்கு போகலாம், பக்கத்து மாநிலத்துக்கு போகலாம். இப்போ எல்லாருக்குமே இது ஒரு டைம் வேஸ்ட் ஆகுது. மாணவர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த பள்ளிக் கல்வித்துறையின் செயல்பாட்டிற்கான அளவுகோலாகவும் இந்த தேர்வு முடிவுகள் கருதப்படுகின்றன. வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பு, கடினமாக கேட்கப்பட்ட சில தேர்வுகள் என தாமதமாக வெளியாகும் இந்த முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றே சொல்லலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் குழுவுடன் அபிநயா.